கொழுக்கட்டை மாவு அரைக்க வாங்க பிசைய தேவையில்லைங்க. நிமிஷத்தில் உடனடியாக செஞ்சு முடிச்சிடலாம். அவல் வச்சு அதுக்கு 1 கப் அளவுக்கு அவலை 2 முறை தண்ணியில் அலசிட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே ஊற விட்டுடுங்க. நல்லா ஒட்டை தண்ணீரை வடிய விட்ட பிறகு ஊற வைங்க. அதிலே ஊறி சாஃப்டாகிடும். இப்போ சாஸ்பேனில் 1/2 கப் அளவுக்கு வெல்லம் 1/4 கப் அளவுக்கு தண்ணீர் ஊற்றி வெள்ளை கரைசலை கரையை வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அவல் நல்லாவே ஊறி உதிரி உதிரியாக வந்திருக்கு. இப்போ செய்யறதுக்கு வானலில் 1 டீஸ்பூன் நெய் விட்டு சூடானதும் பாதாம் முந்திரி 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு 1/2 கப் அளவுக்கு துருவன தேங்காய் சேர்த்து நல்லா கலந்த பிறகு இதில் ஊற வச்ச அவலையும் சேர்த்து ஒரு முறை கலந்துட்டு கரையை வச்ச வெள்ளை கரைசலை வடிகட்டி ஊற்றிக்கங்க. ஊற்றி 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்து நல்லா கலந்து மூடி 1 நிமிஷம் விட்டிங்கன்னா போதும். வெள்ளை தண்ணியிலே நல்லா வெந்து சாஃப்டாக இருக்கும். இப்போ இதை அப்படியே இறக்கி வச்சு இது மாதிரி மோதக அச்சு இருந்ததுன்னா எடுத்துக்கங்க. எந்த அச்சாக இருந்தாலும் அதில் கொஞ்சமாக நெய் தடவிட்டு ஃபில் பண்ணி எடுத்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பரான மோதகம் ரெடி. கொழுக்கட்டைலாம் செஞ்சு கஷ்டப்படாமல் இந்த மாதிரி ஈஸியான உடனடி ஸ்வீட் ரெசிபிஸ் செஞ்சு விநாயகருக்கு நெய்வேத்தியமாக வச்சு படைங்க.